நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் குரூப் 2 குரூப் 2A தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும் பரபரப்பையும் மக்கள் கிட்ட பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தமிழ்நாடு அனைத்து நிலை தேர்வாளர்கள் சங்கத்திலேருந்து அவங்க அதோட சேர்மன் திரு பாஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பல ஆயிரம் பேர் எழுதின தேர்வு, நேற்று அவ்வளோ பேரும் ஆசையாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த தேர்வையே ஒத்தி வச்சுட்டாங்க. பெரும் கொந்தளிப்பு நடந்திருக்கு. இந்த மாதிரி தேர்வு, அரசு தேர்வாகட்டும், ஒரு தேர்வு ஒத்தி வைக்கப்படுறது அப்படின்றது இந்த ஆட்சியில் இதுதான் முதல் முறையா? முதல்ல நம்மளுடைய நியூஸ் சேனலுக்கு என்னுடைய நன்றி. இந்த தேர்வு முறைகேடுன்றது காலங்காலமாக நடந்துட்டு வந்திருக்கு, இப்போ நடந்துட்டு தான் வந்திருக்கு. அதுவும் இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு 4-4.5 ஆண்டுகளில் வந்துட்டு அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எல்லாமே கண்கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு மாணவர் MOP வைஷ்ணவ் காலேஜில் இப்போ தேர்வு எழுதக்கூடிய நண்பர் அவர் எனக்கு தொலைபேசியில் அழைப்பி விடுச்சார். சார், இது மாதிரி என்னோடய ஹால் டிக்கெட்டு நம்பர் இருக்குது, ஆனால் உள்ள நம்பர் இல்லை சார்னு சொல்கிறார். நான் உடனே TNPSசிக்கு தொடர்பு கொள்கிறேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் பத்திரிக்கையாளர்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள வர வச்சு பெரிய போராட்டம் நடந்ததுக்கு பின்னால் இந்த தேர்வு ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த தேர்வை ஒத்தி எதுக்காக ஒத்தி வைக்கணும்? பிரச்சனை நடந்திருக்குல்ல. பையனுக்கு நம்பர் இருக்குனாக்கா உள்ள ஹால் டிக்கெட்டை நம்பர் இருக்கும்போது ஹாலில் நம்பர் இருக்கணும் இல்லையா? இந்த பையன் எழுதக்கூடியது அமைஞ்சிக்கரையில், ஆனால் இவனுடைய தேர்வு மையம் நந்தனத்தில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய முறைகேடு! இது முறைகேடுக்கான இதுவே பெரிய ஒரு அத்தாட்சி, பெரிய ஒரு ஆதாரம். நீங்கள் முறைகேடுன்னு சொல்கிறீங்க, பட் அவங்க இது டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம். டெக்னிக்கல் கோளாறு எப்படி சொல்ல முடியும்? எது டெக்னிக்கல்? அதாவது சரவணன்றதுக்கு SAக்கு பதிலாக SVன்னு போடலாம். அது தொழில்நுட்ப கோளாறு. தொழில்நுட்ப கோளாறு இது ஒரு மையமே மாறி போதுன்னா இது எப்படி தொழில்நுட்ப கோளாறு சொல்ல முடியாது? நான் ஒரு ஃப்ளைட்டில் டிக்கெட்டில் போகிறேன்னாக்கா எனக்கு பாம்பேக்கு போகிறது போல் டெல்லி கொடுத்தேனாக்கா அது தொழில்நுட்ப கோளாறு. அது தொழில்நுட்ப கூடாது. நீங்கள் மாற்றி உங்களோட தெரிஞ்சுதான் உள்ள பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ நடக்கல, தொன்று நடந்து தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 விஷயத்தையும் நாங்கள் எடுத்து சொல்லணும். பல போராட்டங்களை செஞ்சுருக்கோம். பல போராட்டங்களை செஞ்சு இந்த அரசுக்கு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு 3 உண்ணாவிரத போராட்டங்கள் செஞ்சோம். இது மாதிரி முறைகேடுகள் TNPSC குரூப் 4 தேர்வு எழுதினாங்க. அதில் இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 தேர்வில் 27 கேள்வி தப்பாகவே இருந்துச்சு. இது மேற்கோள் காட்டி சொன்னோம். அது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த எக்ஸாம் தேர்வு 27 கேள்வி தவறுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேள்வி தப்பாச்சுனாலுமே ஒரு மார்க்கு கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இது ஏழை மாணவர்கள், பெண்கள், விவசாயியுடைய மகன், இவங்கெல்லாம் எழுதக்கூடிய தேர்வு. அவங்களுடைய கனவு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த அரசில் நம்பி அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் இது மாதிரி வஞ்சிக்கப்படுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இது ஒரு மாணவர் கிடையாது, 2 மாணவர் கிடையாது, கிட்டத்தட்ட 80 லட்சம் மாணவர்கள் தமிழகத்தில் வேலை இல்லாத உட்காந்துட்டு இருக்காங்க, படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாணவருடைய சார்பாக தான், அந்த மனசாட்சியை தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நிச்சயமாக இதனுடைய தாக்கங்கள் வருங்காலம் நிச்சயமாக தெரியும். வஞ்சிக்கிறாங்களா? கண்டிப்பாக வஞ்சிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மாணவர் எனக்கு இது மாதிரி கேள்வித்தாள் தவறாக வந்திருக்கு, என்னுடைய தேர்வு மையம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரை கான்டாக்ட் பண்ண முடியும்? நேரடியாக அந்த இருக்கக்கூடிய சென்டர் தான் கான்டாக்ட் பண்ணணும். சென்டரோட அதிகாரி கேட்குறாங்க, அதான் TNPSC அனுப்பக்கூடிய அதிகாரி. அவருக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறார். நான் கேட்டுட்டு சொல்கிறேன். எப்போ 9 மணிக்கு உள்ளே விடணும், 9 மணிக்கு உள்ளே விடணும். ஆனால் 9 மணிக்கு விட மாட்டேங்கிறாங்க. சார், நான் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன் சார், வெயிட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பசங்க மன உளைச்சல். ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்கனாக்கா அவனுடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும் பாருங்கள். அமைதியான முறையில் போய்ட்டு சூழ்நிலையில் எக்ஸாம் எழுதணும். ஆனால் இந்த ஒரு டென்ஷனில் போய்ட்டு எக்ஸாம் எப்படி எழுத முடியும் பையன்? அதனால் அந்த மன உளைச்சலே இருந்தது. 9:30 மணிக்கு செய்தி வெளியே வருது, தேர்வு கேன்சல் செய்யணும்னு தேர்வு வெளியே வருது. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? சரி, இவங்க பாதிக்கப்பட்டாங்க. நல்ல முறையில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க பசங்க. இப்போ அவங்களுக்கும் வஞ்சிக்கப்படுது இல்லைங்களா? அவங்க கனவோடு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி தேர்வு எழுத நான் பாஸ் ஆகிடுவேன், நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் படித்து வந்திருப்பாங்க. அந்த பயிலும் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய வஞ்சிப்பு இல்லைங்களா? இது பெரிய ஒரு துரோகம் மாதிரி இல்லைங்களா? மாணவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் தான், அதனால சரி நீங்கள் போராடுறீங்க, இந்த தேர்வையே நாங்கள் ஒத்தி வச்சுருவோம், திரும்ப தேர்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கா? எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க போலாம். இப்போ ஒரு வகையில் நியாயமான பட்டாலும் படித்து வந்த பையன் அந்த மனநிலை இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தேர்வு கேள்வி தான், இந்த கேள்வி தான் வரும், அந்த கேள்வி தான் வரும், அந்த பையனுக்கு தெரியலைங்களா? அந்த சூழ்நிலையில் வந்திருப்பான், அந்த ஸ்பீடு, அந்த டெம்போவில் வந்திருப்பான். இப்போ அடுத்து நான் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னாக்கா மேலும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். மேலும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இவங்க நான் தவறாக சொல்ல விரும்பலை, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பணத்தை வாங்கி எக்ஸாம் எழுத சொல்லலாம், அவங்க ஏதாச்சும் உதவி பண்ணலாம். இப்போ ஒரு 5 பேர் தான் கிடச்சிருப்பாங்க. ஆனால் இதன் மூலமாக இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம் இல்லைங்களா? அந்த புரோக்கர்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் இல்லைங்களா? அது ஒரு வாய்ப்பாக போச்சு. இப்போ
அப்ப இது வேணும்னே அதிகாரிகள் இல்ல அமைச்சர்கள் இல்ல உள்ள இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்களோட தவறு வேணும்னே நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேணும்னு நடந்திருக்குன்னு சொல்ல முடியல. இது வந்து செஞ்சுட்டாங்க, அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. இது வந்து எப்படி மறைக்கணும்னு தெரியாமல் மாட்டிட்டாங்க. தவறு செஞ்சுட்டாங்க, எப்படி செய்யணும்னு தெரியாமல் அந்த அந்த சென்டர்லேயே செஞ்சு பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலை நான். செஞ்சு பண்ணியிருக்க வேண்டியது. இதை என்ன பண்ணிட்டாங்க, சென்டரை வந்து அலோகேட் பண்ணும்போது இவங்க மாற்றி போட்டுட்டாங்க. அதனால் இவங்க மாட்டிட்டாங்க. இப்போ வேற ஒன்றுங்க, இதுதான் தவறு நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு குளறுபடி வந்து சென்னையில மட்டும்தானே சென்னையில் மாத்திரம் தான் சொல்கிறாங்க. சென்னையில் வந்து இப்போ வந்து இந்த விஷயம் வெளியே வந்ததுனால சென்னையில் தெரியுது. ஆனால் மற்ற சென்டரில் நடந்திருக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்லை, ஒரு சென்டர்லேருந்து ஒரு 50 பேர் ஒரு சென்டரில் கொடுக்குறானுக்கா, அந்த இடத்துல ஆப்சென்ட் வந்து ஒரு 10 பேர் ஆப்சென்ட்டாக இருப்பாங்க. அப்போ மீதி பேர்லாம் கரெக்டாக நியாயமாக எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதில் வந்து ஒரு 30 பேர் நியாயமாக எழுதலாம், 10 பேர் வந்து பைசா கொடுத்து வந்துருக்கலாம் இல்லைங்களா? இது மாதிரி பைசா கொடுத்து வந்ததுனால எத்தனை அதிகாரிகள் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் நீங்கள். இதை 4.5 ஆண்டில் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லஞ்சம் வாங்கின விஓ, லஞ்சம் வாங்கின ஆர்ஐ, இது மாதிரியான அதிகாரிகள் வந்தாங்கன்னா எப்படி நியாயமாக பண்ணுவாங்க? அவங்க பணம் லஞ்சத்தை வாங்கிட்டு வந்து இது மாதிரி எழுதுனாக்கா, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தாக்கா மக்களுக்கு எப்படி சேவை செய்வாங்கங்க? லஞ்சம் அடுத்து எப்படி சம்பாதி தான் பார்ப்பான கண்டி. இது மாதிரி சேவை செய்கிற மனப்பான்மையில் யாரும் வரமாட்டாங்க. இப்போ ஏற்கனவே நகராட்சி துறையில் இந்த மாதிரி அரசு பணிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அரசு பணிகளில் நடக்குதா? பெரும்பான்மையாக நடக்குதுமா, பெரும்பான்மை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இதுக்காக வேண்டி கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் சார்பாக நாங்களும் எவ்வளோ கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். ஆனால் ஏன் இவங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க? நேற்றுக்கு கூட பாருங்கள், இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, பாராட்டு விழா அது இதுன்னு போயிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் இது ஒரு மாணவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக நினச்சிட்டு இருக்கீங்களா? மாணவர் சமுதாயம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பல நாடுகளிலும் மாணவ சமுதாயம் அரசியலே மாற்றிருக்கு. அது ஃபஸ்ட்டு மனசில் நினச்சிக்கணும். இது வந்து நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக கூட சொல்லலாம். மாணவர்களை தயவு செஞ்சு தவறாக மிகப்பெரிய சக்தி அவங்க. அதனால் தயவு செஞ்சு அவங்கள வஞ்சிக்காதீங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள், அவங்க கிடைக்கக்கூடிய உரிமைகளை அவங்கள வந்து நிச்சயமாக கொடுங்க. அந்த தேர்வுகளோட மனநிலை எப்படி இருக்கு? பசங்க எல்லாமே நேற்றுக்கு ஒரு ஒரு சகோதரி வந்துட்டு அவங்க தான் இப்போ தான் திருமணமாகி முழுகாமல் இருக்காங்க. அவங்க வந்து தேர்வு எழுதி வந்து வெளியிலேருந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நான் என்னன்னு தெரியல, நல்லா படிச்சுட்டு வந்தேன், அடுத்த முறை தேர்வு தள்ளி வைக்கிறேன்றாங்க, நான் திருப்பி எப்படி இந்த மனையில் படிப்பேனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மனநிலை இருக்குது. அந்தந்த மனநிலை சூழ்நிலை இருந்தால் தான் தெரியும். வெறும் மேல்போக்காக வந்து நான் அரசியல்வாதி அதிகாரியை உட்காந்துட்டு தள்ளி வச்சிட்டேன் எக்ஸாமு, தொழில்நுட்ப கோளாறு இப்படின்னு சொல்லியிருந்தோம். சாதாரண விஷயம் சொல்லிடலாம், அறிக்கை விட்டுடலாம். ஆனால் அந்த மனையில் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இவங்க நம்ம தேர்வுக்கு ஒரு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், லேட் ஆகுது, ஒரு நிமிஷம் லேட் ஆகுதுன்னா கூட உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு, அதை இவ்வளோ சாதாரணமாக ஒத்தி வைக்கிறோம், அடுத்து எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்வர் அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்றப்போ, இப்போ இது வந்து அந்த மாணவர்களோட பாதிப்பாக மட்டும் பார்க்க முடியாது. அந்த மாணவர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ பல லட்சம் பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அதுலேயுமே ஒரு பெரிய அக்கறை காட்டாமல் இருக்கிறது அப்படின்றது எதோட வெளிப்பாடு? இப்போது நீங்கள் சொன்ன கேள்வி ரொம்ப பயங்கரமான புரிதலான கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நீட் எக்ஸாமில் ஒரே ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன். அதுக்கு எவ்வளோ கேள்விகள், எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுறாங்க இந்த கட்சிங்க. ஆனால் ஏன் இந்த மாணவர் டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே தற்கொலை செஞ்சுருக்காங்க. 10 பேருக்கு மேலே தற்கொலை செஞ்சுருக்காங்க. அதான் எதுக்காக தற்கொலை சொன்னாக்கா, கேள்வி வந்து இது மாதிரி தவறான கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. அவங்க கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேட்ட கேள்விகள் தப்பாக இருக்குது. கடந்த குரூப் 4 அந்த சொன்னீங்க, குரூப் 4 27 தப்பு. இது மாதிரி மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இவங்களை நம்பின குடும்பங்கள் என்ன நிலைமையில் போயிட்டுருக்கும். ஒரு ஏழை விவசாயி நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சந்தித்தோம். ஏழை விவசாயி தற்கொலை பண்ண பையன். அவங்க வீட்டில் போய் சந்தித்து பேசும்போது, ஏழை விவசாயி குடிசை வீட்டில் இருக்காப்புல, அவங்க பையனை வந்து படிக்க வச்சுருக்காப்புல. அந்த பையன் மன உளைச்சலில் பாஸ் பண்ணிவிடுவான், என் பையன் என்னை காப்பாற்றுவான்றது அந்த மனையில் இருந்தார். தற்கொலை பண்ணி சேர்த்துட்டான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அந்த 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 விஷயத்தில் மீளாமல் இருக்காங்க. எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அவங்க போனால் தான் தெரியும். நேற்று பேசுகிறப்போ ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு ராப்பகலாக படித்தாங்க, அவங்க இப்போ என்னோட பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதலமைச்சரே அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணீர் விட்டு அலறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த அரசு கிட்ட இருந்து பதில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வரமாட்டேங்குது, பதில் வரமாட்டேங்குது. அதுதான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோமே. 4 ஆண்டு காலமாக நாங்கள் வந்துட்டு கேட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக வேண்டி சந்தித்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோரிக்கை வச்சு எத்தனை தவறுகள் நடக்குது டிஎன்பிஎஸ்சியில், இதை நம்பி மக்கள் பசங்க இருக்காங்க, எடுத்து சொல்கிறதுக்காக வேண்டி நேரம் கேட்குறோம். நேரம் கொடுக்கறது கூட எங்களுக்கு அவருக்கு நேரம் இல்லை. பல விஷயங்கள் இதில் ஃபங்க்ஷனில் போகிறாங்க, திருமண விஷயங்களில் போகிறாங்க. இதுக்கெல்லாம் நேரக்கூடிய முதலமைச்சர் வந்து 80 லட்சம் மாணவர்களுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் தான் கேட்குறோம். அதிகம் கூட 5 நிமிஷம். எங்களை வந்து அந்த செக்ரட்டரி தலைமைச் செயலர் உள்ளே போய் இந்த அனுமதிக்காக கேட்குறோம். சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாயை விட மோசமாக எங்களை விரட்டி அடிக்கிறாங்க.
ரொம்ப விரட்டி அடிக்கிறாங்க. எத்தனை மனுக்கள், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அத்தனை ஒரு எந்த விதமான பதிலும் இல்லை. ஏன் இவ்வளோ வந்து ஒரு காது கேட்காம உட்காந்துட்டு இருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நேரம் கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒரு மாநாடு நடக்குது, அவங்க கட்சி மாநாடு நடக்குது, அங்கெல்லாம் போய் பேசுறாரு. மாணவர்களும் இளைஞர்களும் திமுக கூட தான் இருக்கிறாங்க, எங்க கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய மாணவர்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு மாணவர்கள் திமுக கூட இருப்பாங்களா? எந்த மாணவர்களும் சொல்ல முடியும்? மாணவர்களாக அவங்க வந்து வெறும் ஒரு இளைஞர்னு சொல்லி வச்சுட்டு அந்த மாணவர் உள்ளே போயிட்டாக்கா அந்த மாணவர்கள் ஆகிடுவாங்களா? அவங்க தேர்வு எழுதுறாங்களா? அவங்க தேர்வு எழுதிடுவாங்களா? யாரும் அது மாதிரி இருக்க முடியாது. அந்த மாணவர் கூப்பிட்டு கேளுங்க, அவர் என்ன தேர்வு எழுதியிருக்கான்னு கேளுங்க, சொல்ல முடியாது. மாணவர்கள்லாம் வெறும் மாணவர்கள் கிடையாது. ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவர்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க சார்பாக உட்கார வச்சுடுறாங்க. அவங்க கட்சியுடைய பிரமுகர்களை உட்கார வச்சுட்டாக்கா அது மாணவர் ஆகிடுமா? மாணவனை வெளிப்புறத்தில் வந்து பார்க்கணும். அடிமட்டத்தோட கிராஸ் ரூட் லெவல்னு சொல்ல போது அந்த மாணவர்களை போய் சந்திக்கணும். சந்தித்து என்னப்பா கஷ்டம்னு கேட்கணும். நான் உங்களோட இருக்கேன், அங்களோட இருக்கேன் சொல்கிறாங்களே கண்டி, எங்களை எங்கே சந்திக்க விட்றாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் சந்திக்கிறதுக்காக உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப்பை கூட சந்திரிச்சலாம் இவர் சந்திக்கவே முடியல எங்களால். இப்போ முதலமைச்சர் நேரமே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி இல்லை. இப்போ இதுக்கு முந்தைய ஆட்சியில் உங்களுக்கான சப்போர்ட் எப்படி இருந்தது? இதுக்கு முந்தைய ஆட்சியில் இது மாதிரி எல்லா ஆட்சியும் தவறு நடக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. யாருமே வந்துட்டு சரியாக இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகள் நல்லா இருந்த அளவுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் கண்டிப்பாக தவறு இருக்கக்கூடியவங்க தான். தவறிக்கும். அந்த தவறில் வந்து நாங்கள் சுட்டி காட்டி அண்ணன் எடப்பாடி அவர்களை வந்து சந்தித்து சொன்னோம், விஷயத்த சொன்னோம். எங்களை கூட்டு வச்சு பேசுகிறார். கூட்டு வச்சு பேசி உடனடியாக தீர்வு கொடுக்குறார். இது மாதிரி இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்குது. இப்போ எதிர்க்கட்சியில் அவர் சந்தித்த ஒரு விஷயம் சந்தித்து சொன்னோம், இந்த விஷயத்த சொன்னோம். இது போன்ற விஷயங்கள் அந்த குரூப் 4 முன்னாடி அந்த விஷயத்த சொன்னதுக்கு ஆனால் இது மாதிரி எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எங்கள் பேச்சை கேட்குறது டிஎன்பிசி தயாராக இல்லை. டிஎன்பிசி வந்துட்டு அந்த சேர்மேனை கூட்டி எங்கே வச்சு பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சரும் பேச மாட்டேங்கிறாரு. சம்மந்தப்பட்ட அமைச்சரை வந்து 4 வாட்டி சந்திச்சிட்டேன். அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரை நான் சந்தித்து பேசும்போது எந்த விதமாக நோட்டீஸ் வாங்குறாங்க, வச்சிடுறாங்க. எந்த விதமான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்து நான் இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் என்ன சொன்னார், நான் அடுத்த எங்களுடைய நம்மளோட ஆட்சி வந்துருச்சுனாக்கா டிஎன்பிசியில் போர்டில் நான் உங்களை வந்து இந்த கேள்வித்தாள் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அந்த விஷயத்த டிஸ்கஷன்ஸில் கூட உங்களுடைய சார்பாக, உங்களை சங்கத்தின் சார்பாக நிச்சயமாக ஒரு ஆளை வைப்பம்பான்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ கேட்குறதுக்கு எவ்வளோ அவர் வைக்கல, அது 2வது பட்சம். ஆனால் இது சொல்கிறாரு பார்த்தீங்களா, இதுவே எங்களுக்கு மன நெகிழ்ச்சியாக இருக்குது. மாணவர்கள் இடத்துல அது கொண்டு போய் சேர்த்தோம், இந்த விஷயத்த சொன்னோம். மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதனால் யார் வந்து மாணவர்கள் பக்கம் இருக்காங்க, அவங்க தான் மாணவர்களுக்கானவர். யார் மாணவர்கள் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு ஜோடிப்பாக செஞ்சு வந்து நான் மாணவர்கள் பக்கம் இருக்காங்க, நான் இருக்கேன்னு இது வந்து நம்பக்கூடியதாக இல்லையே. ஆனால் இது பிரதிபலன் வந்துட்டு எலெக்ஷன் தான் தெரியும். ஓகே, இப்போ நேற்று பேசுறதுல நிறைய பெண் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதுக்கு மேலே திருமணம் செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு படித்து எப்படியாவது வேலைக்கு போகணும்னு படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சில பேர் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி எழுத முடியும், ஸோ இதுதான் எங்களுக்கு கடைசி ஒரு அட்டம்ப்ட், ஆனால் இப்போ வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த ஒத்திவைப்பில் இருக்குது? கிராமப்புறத்தில்மா டிகிரி ஒரு பிள்ளை படிக்கிற, ஒரு பொம்பளை படிக்கிறாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை படிக்கிறாங்க, ஏழை பிள்ளைங்க. அந்த இடத்துல இந்த டிஎன்பிசி வேலைவாய்ப்பு இந்த அவேர்னஸ் வர்றதுக்கு இந்த டிகிரி முடிச்சுட்டு ஒரு 17-18 வயசில் டிகிரி உள்ள போகிறாங்கனாக்கா 20 வயசு கிட்டத்தட்ட ஆகிடுன்னு வச்சுக்கலாம், முடிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த அவேர்னஸ் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகிடும். அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். அவங்க வந்து ஒரு 27-28 வருஷத்தில் வந்துடுறாங்க. அவங்க படிக்கக்கூடிய சமயத்தில் இது மாதிரியான குளறுபடிகள், கோளாறுகள், எக்ஸாமில் கோளாறு நடக்கும்போது அவங்க இன்னும் மன உளைச்சல் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்புலாம் யாரும் பெண்ணு கொடுக்குறது கிடையாது. வேலை வாய்ப்புனாக்கா பெண்ணு கொடுக்குறது கிடையாது. அதேமாதிரி ஒரு பெண் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய தான் திருமணம் செய்வாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆண் மட்டும் சம்பாதிச்சா பெண்களும் சம்பாதிக்கணும். நம்ம பெண்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு நம்ம முன்னேற்றம் அடைய வைக்கணும். அவங்களும் வேலைக்கு போகணும். அவங்க வந்து ஒரு கனவாக வராங்க. அவங்க கனவாக வந்து அவர் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையில் போவேன், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போவேன், போயிட்டு நான் என்னோடய குடும்பத்தை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு வராங்க இல்லைங்களா. அந்த கனவில் வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் வயது கடந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு வேலை கிடைக்கல, விரக்தி ஆகிடும். அந்த விரக்தியில் என்ன பண்ணுங்க, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதிர்கன்னிகள் அதிகமாகிட்டாங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் முதிர்கன்னிகள் அதிகமாகிட்டாங்க. பையனுக்கும் வேலை கிடைக்கல. இந்த நான் வந்தால் 3 லட்சம் பேருக்கு வந்து அரசு வேலை போய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை எத்தனை பேர் கொடுத்தாங்க? ஒரு வேலை அறிக்கை விட முடியுமா? விட முடியாது. நான் வந்துட்டு ப்ரைவேட் ஜாப் கொடுத்துட்டேன், அதை வந்து கணக்கு கட்ட முடியுமா? அதை கணக்கு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த வேலை வாய்ப்புக்காக இந்த வயது உச்சவரம் பற்றி கேட்டிங்க பார்த்தீங்களா. இந்த வயது உச்சவரம்பு கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவுடைய மாநிலங்களை 12 மாநிலங்களுக்கு மேலாக இந்த குரூப் 1 ஒரு தேர்வு ஒன்று இருக்குங்க. குரூப் 1 அதாவது டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த உயர் பதவிக்காக வேண்டி
வயது உச்சவரம்பு மற்ற மாநிலங்களில் 12 மாநிலம், அதாவது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒரிசா, இது மாதிரி 12 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 49லேருந்து 52 வயசு வரைக்கும் இருக்குது. அந்த குரூப் 1 தேர்வுக்காக வயது உச்சவரம்பு. இவங்களாம் வந்து சமூக நீதி பின்பற்றாத மாநிலங்கள். அண்டர்லைன் பண்ணுங்கள், சமூக நீதியை பின்பற்றாத மாநிலங்கள். ஆனால் தமிழகம் வந்து சமூக நீதி பின்பற்றுறோம், நாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உச்சவரம்பு வெறும் 37+2. எதுக்காக +2ன்னு சொன்னாக்கா, இந்த லாக்டவுனில் பீரியடில் இந்த தேர்வுக்கான வயது உச்சமும் 37 வரை தான் இருந்துச்சு. மாணவர்கள் நாங்களாம் போய்ட்டு அவங்கள்ட்ட ஐயா எடப்பாடி அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால 2 ஆண்டுகள் வயது உச்சவரம்பு கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 37+2 இன்றைக்கி வரைக்கும் 39 வரை இருக்குது. அப்போ சமூக நீதி பற்றி நம்ம வந்து மேடை போட்டு பேசிகிட்டு இருக்குமே, வாய்க்கிழே பேசிகிட்டு இருக்குமே, ஏன் 39 நீங்கள் மற்ற மாநிலம் இருக்காமல் ஏன் பண்ண மாட்டீங்க? அதுதான் கேட்குறோம். மாணவர்கள் இதுக்காக வேண்டி எவ்வளோ போராட்டங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. வாழ்க்கையை விட்டுட்டு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சொற்பமான சம்பளத்தில் வேலை செய்வாங்க. சொற்பமான சம்பளம், அதாவது இன்றைக்கி வந்து கார்பரேஷனில் வந்துட்டு இந்த பேசிக் வேலை செய்யக்கூடாது. அடிப்படை பணியாளர்கள் வந்து 8000 ரூபா சம்பளம். 8000 ரூபா சம்பளத்தில் ஏதோ ஒரு அரசு வேலைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ள, ஆனால் டெம்பரரி தான். 11 மாதங்களுக்கு வேண்டி டெம்பரரி எடுக்கிறாங்க. அந்த வேலையில் அப்ளை பண்ணுறாங்க. யார் அப்ளை பண்ணுறாங்க? அதோடைய கல்வி தகுதி வந்து 8ஆம் கிளாஸ் பாஸ், 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண போகிறோம். ஆனால் உள்ளே போகக்கூடிய பசங்க MBA படித்தவங்க, பிடெக் படித்தவங்க, இதெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கான். இன்றைக்கி 8000 சம்பளத்தை உட்காந்துட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய வேலையில் திண்டாட்டம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்ட்டு வெளியில் வந்தால் தான் தெரியும். நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எந்த நிலைமையில் உருவாக்கியிருக்காங்க? எப்படி அது என்ன பேசிக்கில் சொல்கிறாங்க புரியல எங்களுக்கு. யாரும் வந்து சேர்ந்துக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை இது மாதிரியான ஒரு போக்கில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் வந்து எழுத எக்ஸாம் எழுத சொல்கிறாங்களா? ஒன்றும் புரியல எங்களுக்கு. என்ன வேலையை உருவாக்கியிருக்காங்க? 3 லட்சம் பேர் வேலை தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒரு 30,000 பேர் கூட கொடுக்கலையே. நீங்கள் ப்ரைவேட் ஜாப் எடுத்து இது கணக்கு காமிச்சிட்டாக்கா அது எதுக்கு? அதுக்கு எதுக்கு அரசியல் செய்யணும்? 30,000 பேர் நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதை நம்பி தானே பசங்க உங்களுக்கு நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொன்னதுனால பசங்க ஓட்டு போட்டாங்க இல்லைங்களா? 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சொன்னாங்க இல்லைங்களா? எங்கே எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? இல்லையே. இப்போ இந்த தேர்வை ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் 30 நாளில் எலெக்ஷனோட அறிவிப்பு வந்துடும், தேர்தல் எப்போன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தேர்வு நடக்கிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம், இந்த தேர்வை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா? அதுக்கு முன்னாடி தேர்வு நடத்தினாக்கா இப்போ தேர்தலுக்கான செலவுக்கான விஷயத்தை இப்போ வச்சுட்டாங்க. செலவு வேணும் இல்லைங்களா? அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு மேற்கொள்ளாக ஆக்கிடுச்சு. இப்போது இதில் பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுனா, பசங்களுக்கு வந்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் இப்போ லஞ்சம் வாங்குறதுக்காக அதிகப்படி ஆகிடும். அந்த முறைகேடுகள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் விசாலமாயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அவசரமாக தேர்வு நடத்துகிறாங்க, மேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்வு நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் இன்னும் முறைகேடு அதிகரிக்கும் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும். இப்போ நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம், கேட்கல அப்படின்றீங்க. எதிர்க்கட்சி தலைவர் நேற்று கண்டன அறிக்கையை சொல்றாரு, மனசு தளராம படிங்க, அடுத்த ஆட்சி மலர்றப்போ உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நேற்று அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. உங்களோட கோரிக்கையா நீங்க என்ன வைக்கிறீங்க? எங்களோட கோரிக்கை வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்படணும். வெளிப்படைத்தன்மையோடு, லஞ்சம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட நியாயமான அதிகாரிகள் உள்ள இருக்கும். ரெண்டாவது, அந்த இன்ட்ரி போர்டுன்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, குரூப் 2 எக்ஸாமு, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாம், இதுக்கு வந்து இன்ட்ரிவியூ வைப்பாங்க. இன்ட்ரி போர்டு வைக்கிறாங்க, அந்த இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, கௌரவமான பதவி அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு 10 போஸ்ட் கூட, இன்னொரு 10, நான் வந்து தவறாக சொல்ல, இது நடக்கக்கூடிய விஷயம், நான் வந்து நடக்குது. அவங்க என்ன பண்ணால் எனக்கு 10 போஸ்ட் வாங்கி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு அதான் சம்பளம், அதான் சம்பாதனையாக இருக்கும். இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த போக்கில் நம்ம எப்படின்னு வந்து நியாயமாக நடக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? மாணவர்கள் வந்துட்டு இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில் பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வேலைக்கு போக முடியும். அப்போ இது மாதிரி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வந்தால் தான் இருக்கா. அப்போ நீங்கள் ஏலம் விட்டுடுங்க, பதவியெலாம் ஏலம் விட்டுடுங்க. குரூப் 1 போஸ்ட்டுக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுங்க, யாரோட பைசா குரூப் 1 போஸ்ட், 1 கோடி ரூபா இருக்குது டிஎஸ்பி போஸ்ட், ஏலம் விட்டுட்டு போயிடுங்க. ஓப்பன் மார்க்கெட், யாரோட பைசா படிச்சுட்டு போட்டோம். இன்றைக்கி வந்துட்டு பையன் வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி, பெரிய IPS அதிகாரி, IAS அவங்களோட பசங்க தான், அவங்க சொந்தக்காரன் தான் இன்றைக்கி வந்து குரூப்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சிம்பிளாக வாங்கிட்டு போயிடுங்க. ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான், நான் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன், குரூப் 1 வந்து DC ஆகிட்டேன், டெப்டி கலெக்டர்னு சொல்கிறாப்புல. அவனை இது வரைக்கும் படித்தா நாங்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க இந்த மாதிரி அரசு தேர்வுகளுக்கு, அதுவும் இல்லாமல் IAS IPS அந்த தேர்வுகளுக்கெல்லாம் நாங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் படிக்க வைக்கிறோம், காசு கொடுக்குறோம், அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு இவங்க அதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இவங்க சொல்லிக்கிறாங்கல்ல. நாலு திட்டம் வந்து ஒரே இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் படித்து பியூராக அதில் படிச்சுட்டு போவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பல வந்துட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்க இங்கே டைம் கிடைக்கும்போது இப்போ படிக்கிறாங்க.
அப்போ நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? நீங்கள் எதில் படித்து பாஸ் பண்ணால் சொல்ல முடியும்? நான் முதல் பட்டு சொல்ல முடியுமா, இல்லை அதில் படித்து சொல்ல முடியுமா? இது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இங்கே வந்து படிக்கிறாங்க. இதுதானே படித்து இதெல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அது எப்படி நேர்மையாகும்? அப்போ அவங்களோட வெற்றிக்கு இவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க. சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஓகே, முதலமைச்சர் பேசுகிறப்ப சொல்கிறாரு அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போவே இவ்வளோ இவ்வளோ குளறுபடிகள் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அடுத்தும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு இருந்தால் மாணவர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? 2.0 இருக்கு இல்லைங்களா? அந்த 2 எடுத்துருங்க, ஓ மட்டும் தான். 2.0 சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, 2 எடுத்துருங்க, ஓ மட்டும் தான் நடக்கும். வேறு ஒன்றுமே இல்லையே. பசங்களுக்கான மாணவர்களுக்கான என்னங்க இருக்குது? என்ன ஒரு திட்டம் இருக்குது? என்ன மாணவர்களுக்கு என்ன திட்டம் இருக்குது? லட்சம் காலங்காலமாக லஞ்சம் வாங்கி பசங்க வேலையில் போயிட்டு இருக்கானுங்க. லஞ்சம் பைசா இருக்க மட்டும் தான் வேலைக்கு போகிறான். அப்புறம் என்னத்த மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையில் என்ன இருக்குது மாணவர்களுக்காக வேண்டி? நான் இது செஞ்சுட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன், லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டேன், படிப்பங்க செஞ்சுட்டேன், என்ன இருக்காங்க? என்ன பசங்க என்ன பாஸ் பண்ணி வராங்க? அவுட்கம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லாமல் இருக்குல்ல. பசங்க எத்தனை பேர் வந்து வேலையில் போயிருக்காங்க கவர்மெண்ட்? ஏதாவது அதான் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. ஓகே, பார்க்கலாம் தேர்தலில் இதெல்லாம் எப்படி எதிரொலிக்குது. இனிமேலாவது முறைகேடுகள் நடக்காமல் மாணவர்களுக்கான ஒரு நியாயமான தேர்வு நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்திற்கு நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.